ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எம்டிஎஃப் போர்டை வச்சு, சின்ன எம்டிஎஃப் 1/2 இன்ச் எம்டிஎஃப் போர்டு வச்சு ஒரு 3D எஃபெக்ட் சென்டர் கிளிப் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ட்ராப் ஷேப் பிங்க் கலர் குந்தன் எடுத்திருக்கேன். இது ஐ ஷேப் க்ரீன் கலர். இது ரெண்டுமே கிளாசி ஸ்டோன் சென்டர் கிளிப் எடுத்திருக்கேன். B7000 க்ளூ எடுத்திருக்கேன். எம்டிஎஃப் போர்டை இந்த மாதிரி பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்து காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இடையில கேப் இருந்தால் கூட அந்த எல்லோ கலர் இருக்கிறதுனால நமக்கு டிஃப்ரெண்ட் அந்த அளவுக்கு தெரியாது. இதில் வந்து இப்போ க்ளூ அப்ளை பண்ணிடலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ட்ராப் ஷேப் குந்தனை வந்து இந்த மாதிரி வரிசையாக அடுக்கி வைக்கலாம். கையில் வச்சு பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா இந்த மாதிரி கீழே வச்சுட்டு பண்ணலாம். எல்லா ஸ்டோனையும் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு எல்லாமே ஒன் டைம் செக் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னும் அடுத்த லேயர் க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்ட போகிறோம். இப்போ B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ஐ ஷேப் ஸ்டோனை வந்து இந்த மாதிரி கேப் இல்லாமல் ஸ்டிக் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கேப்லாம் ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டோனையும் கரெக்டான பொசிஷனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மிடில் கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு ஒயிட் சர்க்கம் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிடலாம். ஒயிட் சர்க்கம் ஸ்டோன் இல்லைனா 3mm வேறு ஏதாவது கலர் ஸ்டோன் இருந்தால் கூட ஸ்டிக் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 5 எம்டிஎஃப் போர்டை இந்த மாதிரி செஞ்சு நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி சென்டர் கிளிப்பில் B7000 க்ளூவை ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிடுறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட் லைட்டாக கொஞ்சம் சரிஞ்சிட்டு வரும். கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா சரியாயிடும். கரெக்டான பொசிஷனில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. கீழே வந்து லைட்டாக கேப் இருக்கு இல்லையா, அதில் 3mm இல்லைனா ஸ்கொயர் ஸ்டோன் ஏதாவது ஸ்டிக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்படியே இருந்தாலும் ஓகே தான். நான் இதில் பிங்க் கலர் ஸ்கொயர் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ணுறேன். எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இதை மாதிரியே இந்த அடுத்த சைடும் வச்சிடுறேன். இப்போ தான் நமக்கு சூப்பரான ஒரு சென்டர் கிளிப்பு 3D எஃபெக்ட் சென்டர் கிளிப் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.